உயிரை பறிக்க பாய்ந்து வரும் தோட்டாவை தன் காதலின் நெருப்பால் சுட்டெரிக்க துடிக்கும் ஒரு தேவதை. மரண பயத்தில் நடுங்கும் தன் ஆணின் நரம்புகளை தன் சுட்டெரிக்கும் முத்தங்களால் மீட்டி மீண்டும் அவனை சிங்கமாக எழச் செய்யும் ஒரு காதல் காவியம். வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்வெட் ஃப்ளேம்ஸ். இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஆசையின் தீ, அத்தியாயம் 33. துப்பாக்கி முனையில் தங்கை. துடித்துடித்த காதலும் சுட்டெரிக்கும் சங்கமமும். இன்னும் சரியா 10 நிமிஷத்துல சுதியோட மண்டை செதறும். உன்னால முடிஞ்சா காப்பாத்திக்கோ. தி எம்பரர். வீடியோவில் சித்தார்த்தின் குரல் ஒலித்த அந்த நொடி கார்த்திக்கின் மூளை ஸ்தம்பித்தது. லேப்டாப் திரையில் அவனது தங்கை ஸ்ருதியின் நெற்றியில் அந்த சிவப்பு நிற ஸ்னைப்பர் லேசர் குறிவைக்கப்பட்டிருப்பது லைவாக ஓடிக்கொண்டிருந்தது. ஸ்ருதி! கார்த்திக்கின் குரல் தொண்டைக்குள் உடைந்தது. குளியலறையிலிருந்து அப்போதுதான் வெளியே வந்த தாரா கார்த்திக் உறைந்து போய் நிற்பதைக் கண்டு ஓடி வந்தாள். திரையில் தெரிந்த காட்சியைக் கண்டதும் அவளது இதயம் பலமாக துடித்தது. கார்த்திக், மை காட், பாப்பா ஸ்கூல்ல இருக்காளே! கார்த்திக் சுதாரித்தான். அவனது கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. டைமர் ஓடிட்டு இருக்கு தாரா. இங்கிருந்து நான் ஸ்கூலுக்கு போக குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள அவன்... கார்த்திக் தன் தலையை பிடித்து கொண்டான். ஆனால் தாரா இப்போது ஒரு சிஇஓவாகவும் ஒரு தாயாகவும் மின்னலாகச் சிந்தித்தாள். கார்த்திக், நீங்க உடனே போலீஸை கூப்பிடுங்க. ஸ்கூல் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஸ்கூல் சிஸ்டத்தை ஹேக் பண்றேன் என்று கத்திய தாரா கார்த்திக்கின் லேப்டாப்பை தன் பக்கம் இழுத்து கொண்டு தன் விரல்களை கீபோர்டில் வெறித்தனமாக ஓடவிட்டாள். கார்த்திக் தன் மொபைலை எடுத்து அந்த பள்ளி அமைந்திருக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்திற்கு அழைத்தான். அங்குள்ள இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கின் மிக நெருங்கிய விசுவாசமான தோழி, மிக நேர்மையான அதிரடியான போலீஸ் ஆஃபீஸர். தமயந்தி, என் தங்கை ஸ்ருதி ஸ்கூல்ல இருக்கா. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல இருந்து ஒரு ஸ்னைப்பர் அவளை குறி வச்சிருக்கான். உனக்கு இன்னும் 7 நிமிஷம்தான் டைம் இருக்கு. எப்படியாவது அவளை காப்பாத்து என்று வெறித்தனமாக கத்தினான் கார்த்திக். கவலைப்படாத கார்த்திக், நான் பாத்துக்கிறேன் என்று போனை வைத்த இன்ஸ்பெக்டர் தமயந்தி மின்னல் வேகத்தில் தன் ஜீப்பில் போலீஸ் படையுடன் பள்ளியை நோக்கி பறந்தாள். அதே நேரம் பள்ளியின் உள்ளே 10ஆம் வகுப்புக்கான கணித திருப்புதல் தேர்வு நெருங்கிக் கொண்டிருப்பதால் ஒரு சிறப்பு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. கணித ஆசிரியை கரும்பலகையில் மிகவும் கடினமான ஒரு கணக்கை நடத்தி கொண்டிருந்தார். மாணவர்கள் அனைவரும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்க, முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஸ்ருதியின் நெற்றியில் ஜன்னல் கண்ணாடியை தாண்டி அந்த சிவப்பு நிற லேசர் புள்ளி மிக துல்லியமாக படிந்திருந்தது. டைமரில் நேரம் 4 மணி. 3:59 பென்ட்ஹவுஸோ தாரா வெறித்தனமாக பள்ளி நெட்வொர்க்கை உடைக்க போராடி கொண்டிருந்தாள். கார்த்திக், அந்த ஸ்னைப்பர் ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல இருக்கான். வீடியோ ஆங்கரை வச்சு நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். தமயந்தி மேடமுக்கு லொகேஷனை அனுப்புறேன் என்று கூறிவிட்டு லொகேஷனை அனுப்பினாள். டைமரில் நேரம் 2 மணி. இன்ஸ்பெக்டர் தமயந்தியின் ஜீப் அந்த பாழடைந்த கட்டடத்தின் முன் பிரேக் அடித்து நின்றது. துப்பாக்கியை லோட் செய்து கொண்டு தமயந்தி தன் படையோடு படியேறி மின்னலாக மேலே ஓடினாள். டைமரில் நேரம் 0:45. தாரா, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. என் தங்கச்சி! கார்த்திக் கண்ணீரோடு திரையை பார்த்து கத்தினான். கனெக்ட் ஆயிடுச்சு கார்த்திக் என்று கத்திய தாரா அந்த 10ஆம் வகுப்பு அறையிலிருந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கரின் நெட்வொர்க்கை உடைத்து அதனுள் நுழைந்தாள். டைமரில் நேரம் 0:10. கரும்பலகையில் கணக்கு நடத்தி கொண்டிருந்தது ஆசிரியையும் ஸ்ருதியும் திடீரென வகுப்பறையின் ஸ்பீக்கரிலிருந்து வெறித்தனமான ஒரு குரல் வருவதைக் கேட்டு அதிர்ந்தனர். ஸ்ருதி, கீழே படு, எல்லாரும் தரையில படுங்க. கார்த்திக்கின் குரல் ஸ்பீக்கரில் இடியாக முழங்கியது. ஆசிரியை அதிர்ச்சியில் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டவுன் என்று கத்த, ஸ்ருதி பயத்தில் தன் பெஞ்சுக்கு கீழே மின்னலாக பதுங்கினாள். டைமரில் நேரம் 0:00. டாம்!
எதிர்கட்டடத்திலிருந்து ஸ்னைப்பர் துப்பாக்கியின் தோட்டா சீறி பாய்ந்து வந்து வகுப்பறையின் ஜன்னல் கண்ணாடியை சுக்குநூறாக உடைத்துக்கொண்டு ஸ்ருதி அமர்ந்திருந்த இடத்திற்கு நேராக பின்னால் இருந்த கரும்பலகையில் பாய்ந்து பள்ளத்தை ஏற்படுத்தியது. ஸ்ருதி ஒரு மயிரிழையில் உயிர் தப்பினாள். அதே வினாடி எதிர்கட்டடத்தில் ஸ்னைப்பர் மீண்டும் சுட முயலும்போது தமார் என்று கதவை உதைத்து திறந்து உள்ளே பாய்ந்த இன்ஸ்பெக்டர் தமயந்தி எந்த தயக்கமும் இன்றி அந்த ஸ்னைப்பரின் வலது தோள்பட்டையை நோக்கி குறிபார்த்துச் சுட்டாள். ஆ என்று அலறியபடி ஸ்னைப்பர் கீழே விழ போலீஸ் படை அவனை சுற்றி வளைத்து கைது செய்தது. திரையில் இதை பார்த்த கார்த்திக் அப்படியே தரையில் மண்டியிட்டு இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு ஒரு சிறுவனைப் போல தேம்பி தேம்பி அழுதான். தாரா ஓடிச் சென்று அவனை மார்போடு அணைத்து கொண்டாள். எல்லாம் முடிஞ்சிருச்சு கார்த்திக், நம்ம பாப்பா உசுரோட இருக்கா. தாராவும் கண்ணீர் வடித்தாள். அரை மணி நேரத்திற்குப் பின் கார்த்திக்கும் தாராவும் பள்ளிக்குச் சென்று ஸ்ருதியை பத்திரமாக பெண்ட் ஹவுஸிற்கு அழைத்து வந்தனர். இன்ஸ்பெக்டர் ஸ்னைப்பரை ரகசிய இடத்திற்கு கொண்டு சென்று விசாரிக்கத் தொடங்கியிருந்தாள். இரவு 9 மணி. பெண்ட் ஹவுஸ். ஸ்ருதி பயம் நீங்கி தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டு ஆழ்ந்த உறக்கத்திற்குச் சென்றாள். கார்த்திக் தன் மாஸ்டர் பெட்ரூமில் பால்கனியின் கண்ணாடி கதவு அருகே சோர்வாக நின்றிருந்தான். இன்று தன் தங்கை செத்திருப்பாள் என்ற அந்த நினைப்பே அவனது ஆன்மாவை உலுக்கிக் கொண்டிருந்தது. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருந்தாலும் இன்று அவன் முற்றிலும் உடைந்து போயிருந்தான். அப்போது குளித்துவிட்டு ஒரு மெல்லிய அடர் நீல நிற சாட்டின் இரவுடையில் வந்த தாரா அவனுக்கு பின்னால் அமைதியாக வந்து நின்றாள். அவளது ஈரம் சொட்டும் கூந்தலின் மல்லிகை வாசமும் அவளது உடலின் வெதுவெதுப்பும் கார்த்திக்கின் முதுகை தீண்டின. எந்த வார்த்தையும் பேசாமல் அவள் தன் இரு மென்மையான கைகளால் அவனது பரந்த முதுகை வளைத்து தன் முகத்தை அவனது முதுகில் புதைத்து கொண்டாள். கார்த்திக் ஒரு பெருமூச்சுடன் திரும்பி அவளை தன் நெஞ்சோடு மிக இறுக்கமாக அவனது எலும்புகள் வலிக்கும் அளவிற்கு அழுத்தமாக கட்டிக்கொண்டான். இன்னைக்கு நீ இல்லனா என் உலகமே அழிஞ்சிருக்கும் தாரா. நான் இவ்வளவு வீக்கானவன்னு எனக்கு இன்னைக்குத்தான் தெரியுது என்று தழுதழுத்த குரலில் முனகினான். தாரா அவனது முகத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தினாள். அவனது கண்களில் இருந்த பயத்தையும் தவிப்பையும் பார்த்த அவளது இதயம் காதலில் உருகியது. நீங்க வீக் இல்ல கார்த்திக், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்புதான் உங்களை பயப்பட வைக்குது. ஆனா இனிமே எந்த எதிரியும் உங்களை நெருங்க நான் விடமாட்டேன். நான் இருக்கேன் உங்களுக்காக என்று முணுமுணுத்த தாரா அவனது இதழ்களில் ஒரு மென்மையான இதமான முத்தத்தை பதித்தாள். அது காமத்திற்கான முத்தமில்லை, அவனது காயங்களை ஆற்றும் ஒரு தேவதையின் தீண்டல். ஆனால் தாராவின் அந்த சுட்டெரிக்கும் இதழ்களின் ஸ்பரிசம் கார்த்திக்கிற்குள் இருந்த பயத்தை, சோர்வையெல்லாம் அப்படியே உறிஞ்சி அங்கே ஒரு கட்டுக்கடங்காத காமத்தீயை பற்ற வைத்தது. அவளுக்குள் அடைக்கலம் தேடும் ஒரு மிருகத்தின் தவிப்போடு கார்த்திக் அவளது முத்தத்திற்கு ஆக்ரோஷமாக ஈடு கொடுத்தான். அவனது நாக்கு அவளது வாய்க்குள் புகுந்து அவளது மூச்சை முழுமையாக தன்வசப்படுத்தியது. தாரா என்று முனகியபடியே அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு வந்து அந்த பிரம்மாண்டமான பஞ்சுமெத்தையின் மீது கிடத்தினான். அறை முழுவதும் மங்கிய மஞ்சள் வெளிச்சம் பரவியிருக்க கார்த்திக் அவளது மேல் படர்ந்தான். அவனது கொதிக்கும் தேகம் அவளது குளிர்ந்த உடலோடு உரச இருவரின் நரம்புகளிலும் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்ந்தது. என்னை உனக்குள்ள முழுசா மறைச்சுக்கோ தாரா. இந்த உலகத்தோட எந்த பயமும் என்னை தொடக்கூடாது என்று ஒரு காம கெஞ்சலோடு முணுமுணுத்த கார்த்திக் அவளது நீல நிற சாட்டின் உடையின் பட்டைகளை மிக மெதுவாக கீழே நழுவச் செய்தான். அந்த மெல்லிய ஆடை அவளது உடலிலிருந்து விலக அவளது வெண்ணிறமான முழுமையான தேகம் அவளது பார்வையை சுட்டெரித்தது. அவனது கரடுமுரடான கைகள் அவளது இடையை வளைத்து அவளது வெண்மையான தொடைகளை ஆக்ரோஷமாக வருடின. அவனது சுட்டெரிக்கும் முத்தங்கள் அவளது இதழ்களிலிருந்து விலகி அவளது கழுத்தின் வளைவுகளில் ஈரமாக பதிந்தன. அவளது கழுத்தெலும்பிலும் மார்பின் பிளவுகளிலும் தன் காதலின் முத்திரைகளை ஆழமாக பதித்தான் கார்த்திக். கார்த்திக்
தாரா உச்சக்கட்ட இன்பத்தில் ஒரு வில்லாக வளைந்து அவனது பரந்த முதுகை தன் நகங்களால் கீறினாள். அவனது விரல்கள் அவனது அடர்த்தியான முடியை கோதி அவனை இன்னும் தன்னிடம் அழுத்தமாக இழுத்து கொண்டன. நான் உனக்கு மட்டும்தான் தாரா, என் ஒவ்வொரு மூச்சும் உனக்கானது என்று காம போதையில் கர்ஜித்த கார்த்திக் அவளை தன்னோடு முழுமையாக இணைத்து கொண்டான். வலியும் எல்லையற்ற சுகமும் கலந்த ஒரு ஆழமான முனகல் தாராவின் தொண்டையிலிருந்து வெளிவந்தது. அந்த அமைதியான படுக்கையறையில் மரண பயத்தை தாண்டி வந்த அவர்களின் மூச்சுச் சத்தமும் இதழ்கள் உரசும் சத்தமும் காம முனகல்களும் மட்டுமே ஆக்ரோஷமாக ஒலித்தன. கார்த்திக்கின் ஒவ்வொரு அசைவிலும் அவள் தனக்கு சொந்தம் என்ற எல்லையற்ற உரிமையும் அவளை தன் உயிராக நேசிக்கும் காதலும் கொழுந்து விட்டு எரிந்தது. தாராவும் எந்த தயக்கமும் இன்றி தன் முழுமையான காதலை அவனுக்கு அள்ளி வழங்கினாள். பல மணி நேரங்கள் நீடித்த அந்த சுட்டெரிக்கும் உணர்ச்சிபூர்வமான சங்கமத்திற்கு பின் இருவரும் வியர்வை பூத்த உடல்களோடு ஒருவரையொருவர் உயிராக கட்டிக்கொண்டு அமைதியின் மடியில் சரிந்தனர். கார்த்திக்கின் மார்பில் முகம் புதைத்து அவனது இதயத் துடிப்பை ரசித்தபடி தாரா நிம்மதியாக உறங்கினாள். நள்ளிரவு 2 மணி. கார்த்திக்கின் மொபைல் போன் ரீங்க ஆரம்பிட்டது. இன்ஸ்பெக்டர் தமயந்தியிடமிருந்து அழைப்பு. கார்த்திக் தாராவின் தூக்கம் கலையாமல் மெதுவாக எழுந்து பால்கனிக்கு சென்று போனை எடுத்தான். கார்த்திக், அந்த ஸ்னைப்பரை இவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி விசாரிச்சிட்டேன். அவன் வாயை திறந்துட்டான். தமயந்தியின் குரல் சீரியஸாக இருந்தது. சொல்லு தமயந்தி, அந்த சித்தார்த் எங்க இருக்கான்? கார்த்திக் பற்களை கடித்தான். அவன் இப்போ துபாயில இல்ல கார்த்திக், சென்னையில தான் இருக்கான். அதுவும் நாளைக்கு உங்க கம்பெனியோட ஒரு முக்கியமான மீட்டிங்ல அவன் கலந்துக்க போறதா தகவல் வந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சித்தார்த் வெறும் பிஸ்னஸ்மேன் இல்ல, அவன் இன்டர்நேஷனல் மாஃபியாவோட அண்டர் கவர் பாஸ். கார்த்திக்கின் கண்கள் சுருங்கின. வேட்டை இப்போது அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டது. அவன் நாளைக்கு என் கம்பெனிக்குள்ள வரட்டும், அவனுக்கு என் கோட்டையிலேயே சமாதி கட்டுறேன் என்று கார்த்திக் ஆக்ரோஷமாக முணுமுணுத்தான். ஆசையின் தீ இப்போது இரத்தக் களரியாக மாறப்போகிறது. உயிரை உருக்கும் காமத்தில் பயத்தை வென்ற கார்த்திக். ஆனால் மறுநாள் காலை அவன் சாம்ராஜ்யத்திற்குள் நேரடியாக நுழையப் போகிறான் மாஃபியா பாஸ் சித்தார்த். கார்த்திக் தன் கோட்டையில் சித்தார்த்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான்? இந்த அசுர மோதலில் தாராவின் வியூகம் என்னவாக இருக்கும்? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து வெல்வெட் ஃப்ளேம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். இது வெல்வெட் ஃப்ளேம்ஸ்.